நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிப்படையில் சினிமா கனவு அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது இல்லையா? அதற்காக என்ன பண்ணுவோம்? ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்போம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே திரை நோக்கிய பயணத்திற்கான ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குறும்படத்தை அகன்ற திரையில் திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சினிமா திரையரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அந்த ஒரு நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது கொஞ்சம் நெருக்கடியான மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு தேரா துபாயில் இருக்கக்கூடிய ஹயாத் ரீஜென்சியில் இருக்கக்கூடிய கலேரியா சினிமாவில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 25 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு குறும்படத்தை தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்திற்குள், ஒரு திரையரங்கத்திற்குள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பார்த்து கருத்துக்களை கேட்பது என்பது ஒரு கலைஞனுக்கும் அந்த படைப்பு குழுவுக்கும் எவ்வளோ பெரிய ஆனந்தம் இல்லையா? அந்த ஆனந்தத்தை நிகழ்த்தி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அந்த படம். அந்த படத்தை பற்றின விமர்சனத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு கலேரியா சினிமாவில் திரையிடப்பட்ட இந்த குறும்படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே 2 குறும்படங்களை இயக்கியிருக்கிறார். இருப்பிடம், தீரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2மே சக்ஸஸ் அப்படிங்கிறத தாண்டி 3வதாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்க ஷமீர் அகமது அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தேடல் திரைப்படம். ஆமாங்க, குறும்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்களேன் போகலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. தேடல் திரைப்படம் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது குறும்படம்னே இல்லை. ஏன்னா குறும்படத்திற்கான எல்லா விதமான அடையாளங்களுடன் இருந்தாலும் திரையிடப்பட்டது என்னவோ திரையரங்கத்திற்குள், கூட்டம் என்னவோ ஒரு திரையரங்கத்திற்குள் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அப்படி ஹவுஸ்ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வழிந்த ரசிகர்களுக்கு மத்தியில் திரையிடப்பட்டிருக்கு தேடல். இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்க்கலாம். பல பேருக்கு என்ன கனவு இருக்குன்னா, வெளிநாடுகளில் ஏதாவது வகையில் ஒரு வேலைக்கு போனோம், ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி எப்படியாவது வேலையில் சேர்ந்துட்டா கை நிறைய சம்பாதிக்கலாம், கொஞ்சம் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்த கதையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வெளிநாட்டிற்குள், அதாவது துபாயில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் கனடாவில் வேலை செய்யணும், கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு ஏஜென்ட்டை நம்புவார். அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் விற்க சொல்லி அந்த பணத்தை அந்த ஏஜென்ட்டிட்ட ஒப்படைப்பார். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவார்? 10 லட்சத்தை வாங்கிட்டு இவருக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டார். ஸோ அதனால் இவர் ஏமாற்றப்பட்டுடுவார். இந்த 10 லட்ச ரூபாய் இழந்தாரே, அவருக்கு வேலை கிடைக்கல என்ற வருத்தம் கிடையாது, தான் ஏமாற்றப்பட்டுட்டுமே அப்படிங்கிற வருத்தம் தான். தூங்குறப்ப, சாப்பிட்றப்ப, தனியாக இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் அந்த சிந்தனை அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுமே, வேலை அப்படின்றது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, 10 லட்சத்தை நம்மளை ஏமாத்திட்டானே, நம்மளை பார்த்து ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றம் ஒரு மிகப்பெரிய வழியாக அந்த ஏஜென்ட்டை தேடி அலைகிறார். எங்காவது அவன் கிடைச்சிட்டானா என் கையால் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வேகமும் ஒரு வைராக்கியமும் வருது. அவர் தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறார். அவருடைய தேடல் என்ன ஆனது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. ஸோ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே திரை அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் கிடையாது அப்படிங்கிறதும், ஏற்கனவே நடித்த அனுபவம் பெற்றவர்களும் கிடையாது. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு, துபாயில் வேலை செஞ்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறும்படங்களோ அல்லது ரீல்ஸ்லேயோ முகம் காட்டி கொண்டு இருந்தவர்கள் மட்டும்தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அமைச்சூர் நடிகர்கள் அப்படிங்கிறத விட அவர்கள் மிக அழகாகவே தங்களுடைய கதாபாத்திரம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர்லேருந்து மெயினாக நடிச்சிருக்கக்கூடிய, அதாவது ஏமாற்றப்பட்டதை வெளிப்படுத்தக்கூடிய விரக்தியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவருடைய ஃபேஸ், அவருடைய ரியாக்ஷன்ஸ், அவருடைய எல்லாமே டைலாக் டெலிவரியில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஏஜென்ட்டாக அவரை ஏமாற்றி ஏஜென்ட்டாக வராரு இல்லையா, அவரும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் தான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஷமீர் அகமது. ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கிற காட்சியும் பேசிக்கிற வசனங்களும், அதே போல் அவர் என்ன செய்கிறார், அவருடைய அந்த காட்சி பின்புலம் எல்லாமே அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் நடிகர்களை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ பாலைவனத்தினுடைய மணல் பிரதேசத்தில் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற கலந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கேமராவுடைய வேலை மிக அற்புதமாக இருக்கணும். அஸ்கர் ஷாவுடைய கேமரா ஒரு
சினிமாவுக்கு என்ன மாதிரியான கேமரா செட்டப் வேணுமோ அதை மிக அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு குறும்படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த டீமுக்காக இந்த அஸ்கர் ஷாவுடைய இந்த கேமரா விளையாடி இருக்கிறது அப்படின்னே சொல்லணும். தேடலுக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருப்பது எது அப்படின்னு கேட்டால் அஸ்கர் ஷாவுடைய கேமரா. கதை வினோத் பண்ணியிருக்கார். ஸோ கதையில் அவர் சொன்ன விதம் ஏமாற்றப்பட்டாச்சு. ஏமாற்றவனை தன்னுடைய ஏமாற்றத்தை வழியே தாங்க முடியாத ஒருவன் ஏமாற்றப்பட்டவனை தேடி அலைகிறான். இதான் கதை. ஸோ கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத முடிக்கிறதா வினோத்துடைய கதையாக இருக்கும். அந்த கதைக்கான திரைக்கதையும் அதற்கான வசனத்தையும் அதற்கான பின்புலத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களில் எடிட்டர் அப்படின்னு படத்தொகுப்பாளர் தேவைப்படுறார். அந்த படத்தொகுப்பாளருடைய பெயரை இல்லை, படத்தொகுப்பாளருடைய பெயரை சொல்லியிருந்தால் அவரை பாராட்டலாம். இல்லை ஒருவேளை டீமே சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பு வேலை செஞ்சிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிற ஷாகிர் ரகுமான். ஸோ ஷாகிர் ரகுமான் படத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பெப்பி குறையாமல் ஒரு கதை என்ன, அந்த கதைக்கு பின்னணியில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிற அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கார். 2 பாடல்கள் வருது. ஒரு பாட்டு தேடல் பின்னணியை கதையாக வைத்து கதைக்களத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரியான பாடல். அந்த பாடல் அஃப்கோர்ஸ் நான் தான் எழுதியிருக்கிறேன், ஆர்ஜே நாகா. ஸோ இந்த பாட்டை ரொம்ப அழகாகவே பாடியிருக்காங்க. ஸோ அதை காட்சிப்படுத்தியிருக்கிற விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொரு பாட்டு தாகம் என்பது மேகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாமோதரன் எழுதியிருக்காரு. ஃபீமேல் பாடக்கூடிய பாட்டு தான், ஆனால் ஒரு மேல் வாய்ஸில் பண்ணியிருக்கிறது ஒரு புதுமை அப்படின்னே சொல்லுவோம். ஒரு இசையமைப்பாளருடைய புதுமையா அல்லது இயக்குனருடைய புதுமையா, ஏதோ ஒரு வகையில் இந்த குறும்படத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ பாடல்களுக்கு பின்னணி மத்தியில் பார்த்திங்கன்னா சில பரதநாட்டிய அபிநயங்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு பாலைவனத்தில் இதெல்லாம் பயன்படுத்துறது இயக்குனருடைய சின்ன அதாவது தன்னுடைய டச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செஞ்சுருக்கிறதா நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க, சமீர் அகமது தான் படத்தினுடைய இயக்குனர். சமீர் ஏற்கனவே இருப்பிடம், தீரா அப்படிங்கிற 2 குறும்படத்தின் மூலமாக மிகப்பெரிய கவனத்தை பெற்ற இயக்குனர். அங்கே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கார். இருந்தாலும் வேலைக்கு மத்தியில் அவர் இது நேரம் ஒதுக்கி இதுக்கான ஒரு படத்தை பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல கதைக்களம். ஏன்னா ஏமாற்றப்பட்டவனுடைய வழி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. ஆனாலும் இந்த படத்தினுடைய கதைக்குள் திரைக்கதையில் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். கேரக்டரை சொல்கிறப்ப அந்த கேரக்டரை ஆழப்படுத்தி இருக்கலாம். அந்த கேரக்டர் மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏதோ காட்சி தான் போதேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருதே தவிர பார்வையாளனுக்கு அதற்குள் அப்படியே ஒட்டுமொத்தமாக நின்று ஒரு செகண்ட் அவனுக்காக கண்ணீர் விடுற அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சு தான் ஆக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பின்னணியில் இந்த தேடல் போகும்போது ஏதோ ஒரு விதமான த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது தவிர அதுக்கான ஒரு மனித நேயத்துக்கான ஒரு ஏமாற்றப்பட்டதுக்கான வழியை இன்னும் கொஞ்சம் கடத்தி இருக்கலாம். வசனத்தின் வழியாக அல்லது காட்சி பின்புலத்தின் வழியாக அல்லது ஆழமான சில சீக்வன்ஸை உள்ளே காட்டுறதன் மூலமாக பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் விட்டுட்டுருக்காங்க. இனி வரக்கூடிய படங்களில் நிச்சயமாக அது மாதிரி விஷயங்களை கவனித்தா பெரிய உயரத்திற்கு போய் சேரலாம். சமீர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க உங்கள் படத்தை. ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேடல் மிகப்பெரிய கனவுகளுடன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஸோ ரசிகர்கள் சூழ, நண்பர்கள் சூழ, தொழிலதிபர்கள் சூழ அழகாக ஒரு படத்தை பெரிய திரையில் திரையிட்டிருக்கீங்க. ஸோ இந்த படம் பார்த்த அத்தனை பேருக்கே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த தேடலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதனுடைய லிங்க் நான் போடுறேன். ஸோ லிங்க்கில் போய் பாருங்கள். ஒரு 25 நிமிடம் ஓடக்கூடிய படம் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் இருக்கக்கூடிய அந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரசிகர்கள், அந்த நடிகர்களுக்கும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன பாராட்டு அவர்களை போய் சேரும் இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு அது துணையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ இந்த குறும்படத்தை பார்த்த திருப்தி எனக்கும் கிடைச்சிருக்கு. இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நான் துபாயில் அந்த படத்தை போய் பார்க்கறதுக்கான சூழ்நிலை உருவாகலை. இருந்தாலும் பேனர்லாம் நம்மளுடைய புகைப்படம்லாம் போட்டு மரியாதை செய்திருந்த அந்த குழுவினருக்கு நம்மளுடைய நன்றி. குறிப்பாக இயக்குனர் சமீர் அகமதுக்கும் அதே போல் இசையமைப்பாளர் ஷாகித் ரகுமானுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வகையில் பாராட்டுக்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இணைந்து பணி செய்த நடிகர்களுக்கும் பின்னணி பாடகர்களுக்கும் பாடகிக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வாய்ப்பு காத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த இன்னொரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.